Hello guys, welcome back to our channel. And today we'll be seeing Indian squad for the England Test series and IPL playoff prediction and discussions. Mr. Sriram, first let's start off with the Indian squad for the England Test series. Your initial thoughts. எக்ஸ்பெக்டட் வந்து கில் தான் கேப்டனா இருக்காரு. பண்ட் வந்து வைஸ் கேப்டனா இருக்காரு. ஸோ ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. பட் வந்து கில் ஓட ஃபார்ம் வந்து டெஸ்ட்ல வந்து அவேல வந்து ஸ்டில் வந்து அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல. இந்த 2021 இந்தியா டூருக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா டூருக்கு அப்புறம் பெருசா அவர் ப்ரூவ் பண்ணல. அவர் கண்டிப்பா அவரோட ஃபார்ம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். பீங் ஏ கேப்டன் அதை இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். ஸோ ஐ திங்க் அவர் வந்து நம்பர் 4 ஆடுவாரு. ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா சஃப்ராஸ் கான ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எந்த தப்பும் பண்ணல. ஸோ ஹி வாஸ் ஆல்வேஸ் இந்த பிளேயிங், ஐ மீன் ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. ஆஸ்திரேலியா டூர்ல சான்ஸ் கிடைக்கல. ஸோ அவரை டிராப் பண்ணி கருண் நாயரும் சாய் சுதர்ஷன்ல யாரோ ஒரு ஆள் தான் விளையாடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சஃப்ராஸ் கான் வந்து டிராப் பண்ணது என்னால கொஞ்சம் ஏத்துக்க முடியல. ஸோ இது பேட்டிங்ல என்னோட தாட்ஸ். மற்றபடி எக்ஸ்பெக்டட் சேம் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா குட் செலெக்ஷன். ஆனா சர்ஃப்ராஸ் கான் என்ன பேசிஸ்ல ட்ராப் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் கரெக்டா எடுத்திருக்காங்க. 5 ஃபாஸ்ட் bowlers, 6 ஃபாஸ்ட் bowlers and 1 ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் அண்ட் 3 ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் பேட்டிங், விக்கெட் கீப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. சுமன் கில் கேப்டனா இருக்காரு. பும்ரா இந்த ரேஸ்ல இருந்தாரு. அவரோட லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அவரோட இன்ஜுரிஸ் கன்சர்ன்ஸ் வச்சு சுமன் கில் கேப்டன் கொடுத்துருக்காங்க. ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன் ஆப்வியஸ் இஸ் நம்பர் 1 certainty in test team. So now let's analyze. Okay, Sriram, first your playing level. என்னோட பிளேயிங் லெவன் வந்து ஓப்பன் வித் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல். ஒன் டவுன் வந்து சாய் சுதர்ஷன் ஆர் அபிமனி ஈஸ்வரன். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சாய் சுதர்ஷன். நம்பர் 4 வந்து கில். 5 வந்து ஜுரேல். 6 வந்து பண்ட். 7 ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 8 வந்து தாக்கூர். 9 வந்து 9 பும்ரா. 10 சிராஜ். 11 வந்து ஆகாஷ் தீப் ஆர் ஹர்ஷிப் சிங். பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஆகாஷ் தீப் தான். ஓகே, ஸோ எனக்கும் ஸ்ரீராம்க்கும் 3 சேஞ்சஸ் இருக்கு டீம்ல. ஸோ instead of Sai Sudarshan, I'll go with Abhimanyu Ishwaran. And Dhruv Jurel Padla, I'll go with Karun Nair. And Shardul Thakur Padla, Nitish Kumar Reddy. So, Sriram. பவுலிங் ரொம்ப So, வீக் ஆயிரும். 4 பவுலர் தான் இருப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்து so வச்சுட்டானா யாரு? why do you think Karun Nair gets a thing ahead of Abhimanyu Ishwaran? புரியல. கருண் நாயர்? No. Sai Sudarshan gets first pick instead of Abhimanyu Ishwaran. சாய் சுதர்ஷன் வந்து கப்பல் ஆஃப் ரீசன்ஸ். நான் வந்து ஐபிஎல் ஃபார்ம்கே போல. அவர் வந்து அவே டூர் இந்தியா, ஏ டூர் ஆஸ்திரேலியாலையும் அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கரண்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து அவே சீரீஸ் நல்லா விளையாண்டதுனாலதான் நான் சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சொல்றேன். நாட் பேஸ்ட் ஆன் ஐபிஎல் ஃபார்ம். But it can go the other way also. Abhimanyu Ishwaran வந்து அதுதான் நிறைய சொல்றேன். இயர்ஸா அதுதான் நம்ம த்ரீ நம்ம இந்த 9 இயர்ஸ் இந்த இதெல்லாம் பேச முடியாது. நம்ம அவே டூர் போகும்போது இப்போ ஏ டூர்ல யார் நல்லா விளையாடுறாங்க, அதுவும் இல்லாம ரீசெண்டா நல்லா விளையாடுறாங்கன்றதையும் பார்க்கணும். நம்ம ஜஸ்ட் ரெக்கார்டை மட்டுமே பார்த்து எடுத்துட்டு போக முடியாது. டொமஸ்டிக் ரெக்கார்டு மட்டும் பார்த்து எடுத்துட்டு போக முடியாது. எடுத்திருக்காங்க, நான் இல்லைன்னு no சொல்லல. அகைன் நான் சொல்றேன், இந்த இந்தியா ஏ டூர்ல வந்து 3 மேட்ச் விளையாடுறாங்க. அதுதான் டிசைட் பண்ணணும்னு நான் சொல்ல வர்றேன். Okay, so you have picked Dhruv Jurel and I have picked Karun Nair. So any reason for Dhruv Jurel ahead of Karun Nair? த்ருவ் ஜுரேல் எதுக்கு டிராப் பண்ணணும்னு ஒரு ரீசன் சொல்லுங்க. No, drop இங்க பேச்சு கிடையாது. இல்ல, ஏன் பிளேயிங் லெவல்ல இருக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். ஏன் இருக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். Why should Dhruv Jurel play in the playing 11? அதுதான் நான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி எல்லா டூர்லயும் இருந்திருக்காரு. இந்தியாவில் விளையாண்ட மேட்சஸ் எல்லாம் விளையாடி இருக்காரு, நல்லா விளையாடி இருக்காரு. அப்புறம் எதுக்கு அவரை டிராப் பண்ணணும்?
கருண் நாயர் எப்படி திடீர்னு ஸ்ட்ரைட்டா பிளேயிங் லெவனுக்குள்ள வர முடியுது த்ரூ ஜெரலுக்கு ஹைடா சேம் ஸ்பாட்ல? கருண் நாயர் கருண் நாயர் வந்து பெர்ஃபார்ம். இந்தியா ஏ டூர்ல இதுல கூட விளையாண்டது கிடையாது. ஆஸ்திரேலியால விளையாடல, எங்கேயுமே இந்தியா ஏ டூர் இங்கிலாந்துல விளையாடல. டொமஸ்டிக்ல நல்லா விளையாடிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நல்லா அதனாலதான் அவருக்கு பிக் வந்து ரிவார்ட் பண்ணாதான் பண்ணிருக்காங்க, விளையாட முடியும். ஸ்குவாட்ல பிக் பண்ணிருக்காங்க. அதேதான் ஜுரேன்னு நான் சொல்றேன். இந்தியா இது டெபியூ ஆயிருக்காரு, இங்கிலாந்து சீரீஸ்ல சூப்பரா விளையாடி இருக்காரு, ஆஸ்திரேலியா சீரீஸ்ல நல்லா விளையாடி இருக்காரு, பண்ட் இல்லாதப்போ. சோ என்ன ரீசன் இருக்கு அவர் பிளேயிங் லெவன்ல விளையாடாம இருக்கிறதுக்கு? எனக்கு என்ன துருவ் ரீசன் ஜுரேல் இருக்கு? டிராப் இல்ல. ஐ ஃபீல் கருண் நாயர் இஸ் பிட் அது ஹையர் நீ ஆஃப் நீ துருவ் ஃபீல் ஜுரேல். ஃபீல் ஃபீல் அப்பெல்லாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, விளையாடி இருக்காங்க. அவர் ஒழுங்கா விளையாடல, டிராப் பண்றாங்க. ஐ மீன் பிளேயிங் லெவன்ல இல்லைன்னா சொல்லலாம், பேக்கப்னு சொல்லலாம். நல்லா தானே விளையாடி இருக்காரு, அப்புறம் ஏன் பிளேயிங் லெவன்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்க விளையாடலாம் கூடாதுன்னு இல்ல. சொல்லலாம், கொடுத்த சான்ஸ் எல்லாம் சொதப்பிட்டாரு, ஒழுங்காவே விளையாடல, சும்மா ஒன்ஸ் டென்ஸ் அப்படிதான் அடிச்சுட்டு போனாருன்னு சொல்லலாம். கன்சிக்யூட்டிவா 3-4 ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காரு, நம்மளே பார்த்துருக்கோம். அப்புறம் எதுக்கு அவரை பிளேயிங் லெவன்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்? இல்லைன்னா சர்ஃப்ராஸ் கான் இருந்தா ஓகே, சர்ஃப்ராஸ் கான் விளையாடுனா நானும் ஒத்துக்கிறேன். சர்ஃப்ராஸ் கான் இல்லைன்னா ஜுரேல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும் நம்பர் 5ல. ஜுரேல் விளையாட கூடாதுன்னு சொல்லல, கருண் நாயர் ஷுட் பிளேன்னு சொல்றேன். அதுதான் நான் கேட்கிறேன். ஜுரேல விட என்ன கருண் நாயர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு நான் கேட்கிறேன். எந்த பேசிஸ்ல? வெறும் ரஞ்சி மட்டும் தானா? ஒரே ஒரு சீசன் ரஞ்சி சூப்பரா விளையாண்டது மட்டும் தானா? ஜுரேல் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸா இந்தியன் டீம் விளையாடிட்டு இருக்காரு, டெஸ்ட் ஃபார்மேட்ல. இந்தியா ஏ டூர்லயும் விளையாடி இருக்காரு. இல்ல, போன இங்கிலாந்து சீரீஸ் தான் அவர் டெபியூ பண்ணது இந்தியால. அதுதான் அதான் 23 தான் அது. 23ல தான் அதுக்கப்புறம் இங்கிலாந்து எத்தனை வந்தாங்க. டெஸ்ட் சீரீஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறம்? 23 தான் விளையாடி இருக்காங்க. சரி, 2 இயர்ஸா வச்சுக்கோ. ஓகே, 2 இயர்ஸா விளையாட வராது. 2 கருண் இயர்ஸ் நாயர் எப்ப கிடையாது, விளையாண்டாரு? 2 டெஸ்ட் சீரீஸ்ல இருந்திருக்காரு, 2 டெஸ்ட் சீரீஸ்ல. சரி இங்கிலாந்து இருக்கட்டும், சீரீஸ்க்கு 2 அப்புறம் டெஸ்ட் சீரிஸே ஐபிஎல், இருக்கட்டும். T20 வேர்ல்ட் கப், அடுத்து ஆஸ்திரேலியா சீரீஸ். சரி, 2 டெஸ்ட் சீரிஸே இருக்கட்டும். அதுல என்ன ஒரு தப்பா பண்ணாரு விளையாடாம போறதுக்கு? ஃபார்ம் இல்லையா சொல்லுங்க, ஓகே, இல்லைன்னா ஒழுங்கா விளையாடலையா, கொடுத்த சான்ஸ்ல ஒழுங்கா விளையாடலையான்னு சொல்லுங்க. பிளேயிங் லெவன்ல வேணாம்னு சொல்லலாம். ரெண்டுமே பண்ணிருக்காரு, அப்புறம் என்ன? இப்படிலாம் பார்க்க கூடாது. அவருக்கு அப்ப வந்து ஒரு யங்ஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சான்ஸ் கொடுத்து தானே ஆகணும். புதுசா கருண் நாயர் நல்லா விளையாடி இருக்காருன்னு கொண்டு வரதுல தப்பு இல்லைன்னு சொல்லல, அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி கொண்டு வரதுல தப்பு இல்லைன்னு சொல்லல. ஸ்ட்ரைட்டா பிளேயிங் லெவன்ல எப்படி விளையாட முடியும்? இன்னொருத்தர் நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது டிராப் பண்ண முடியும்? கருண் நாயர் இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவரு அதெல்லாம் நீங்க கிடையாது, வேணா ஃபார்ம் ஆஃப் நீங்க ஹிஸ் வேணா லைஃப்லாம் நோட் பண்ணி கிடையாது. வச்சுக்கோங்க. சரி, நோட் பண்ணிக்கலாம். இல்ல அதெல்லாம் ஒன்றும் ஃபார்ம் செலக்ஷன் ஆஃப் ஹிஸ் மீட்டிங்ல கூட லைஃப்லாம் கிடையாது. அஜித் அகர்கர் வந்து ஸ்டில் துருவ் ஜுரேல் செகண்ட் விக்கெட் கீப்பர் தான் சொன்னாரு. செகண்ட் விக்கெட் கீப்பரா இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்பர் 5ல கருண் நாயர் ஆடலாம், பட் அதுக்காக ஜுரேல் விளையாடக்கூடாதுன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜுரேல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் விளையாடணும். 5 டெஸ்ட் மேட்சஸ் கருண் நாயர் தான் விளையாட போறாரு. அவருக்கு சரி, ஓகே, இன்ஃபேக்ட் அவங்க வந்து பாப்போம். அவங்களுக்கு பேக்கப் கூட எடுத்து வைக்கல ஸ்குவாட்ல. சர்ஃப்ராஸ் கான் சரி, ஓகே. இல்ல அந்த மாதிரி எடுத்து கூட வைக்கல. என்ன சார், கருண் நாயர் இல்லைன்னா ஜுரேல் ஆட போறாரு, அது எதுக்கு பேக்கப்? இன்னொரு பேக்கப்புக்கு நம்பர் 5க்கு எதுக்கு எத்தனை பேக்கப் விளையாடுவாங்க? துருவ் ஜுரேல் வந்து எனக்கு கேட்டா ரிஷப் பண்ட்க்கு தான் பேக்கப். சோ லெட்ஸ் மூவ் ஆன். சரி, ஓகே. சோ யுவர் பிக் ஷார்துல் தாக்கூர். எனி ஆமா, ரீசன்ஸ்? பின்ன வெறும் 4 பவுலர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நிதிஷ் ரெட்டில நான் பவுலரா ஒத்துக்கவே மாட்டேன் நான். நம்பர் 8 வரைக்கும் பவுலரா ஒய் பேட்ஸ்மேனா ஒய் வச்சுட்டு யார் பவுலிங் போடுவா? ஒய் நீ- ஒய் அவர் என்ன பவுலிங் போட்டிருக்காருன்னு சொல்லுங்க. ஆஸ்திரேலியா எத்தனை ஓவர் பவுலிங் போட்டாரு சொல்லுங்க. ஷர்துல் தாக்கூர் ஜென்யூன் விக்கெட் டேக்கர், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு 3-4 ஒரு 30-40 ரன்ஸ் அடிப்பாரு, ஓகே கண்டிப்பா ஓகே ஒரு 10 ஓவர் 15 ஓவர் போடுவாரு. ஓகே ஓகே நம்பர் 7 வெயிட் வரைக்கும் வெயிட் வெயிட் ஜடேஜா இருக்காரு. 7 வரைக்கும் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜடேஜா டெஸ்ட்ல நல்லா விளையாடுற பேட்டர் தான், டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் எதுக்கு இன்னொரு பேட்டர்? 5 பவுலர் வேணாமா ஓகே டீமுக்கு? வெறும் 4 பவுலர் போதுமா? ப்ராப்பர் பவுலர் 4 பேர் போதுமா? ஷர்துல் தாக்கூர் ஓகே நீங்க சொன்ன ரீசன் தான். டொமஸ்டிக்ல மும்பைல வந்து லீடிங் விக்கெட் டேக்கர் தனுஷ் கோட்டியானோட சேர்ந்து. அப்ப யார் விளையாடணும்? ஓகே அப்ப நிதிஷ்குமார் ரெட்டி என்ன தப்பு பண்ணிட்டாரு டீம்ல விளையாடாம இருக்க? அப்ப நம்பர் 5ல விளையாடுவீங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியால அதானே பண்ணாரு அவரு. நம்பர் 5 நம்பர் 6 தான் விளையாண்டாரு. நம்பர் 5 நம்பர் 6 விளையாடவே இல்லை, எல்லா மேட்சும் நம்பர் 8 தான் விளையாண்டாரு. 5 பவுலர் விளையாண்ட மாதிரி ஆஸ்திரேலியால யாரெல்லாம் விளையாண்டாங்க பவுலர்ஸ்? 5 போலர், ஒரு ஸ்பின்னர், அது வந்து மாத்தி மாத்தி விளையாண்டாங்க, அதை வச்சுருங்க. ஒரு ஸ்பின்னர், ம். அப்புறம் 3 ஃபாஸ்ட் ம். போலர், பும்ரா, சிராஜ்,
பிரசித் கிருஷ்ணா விளையாண்டாரு சிட்னி டெஸ்ட்ல. ஹர்ஷித் ராணா அப்புறம் விளையாண்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி தான் இருந்தாரு. இந்த போலர்ஸ் தான் இருந்தாங்க பிஜிடிலயும். என்னைய கேட்டா தாக்கூர் விளையாடணும்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். ஓகே, தாக்கூர் விக்கெட் எடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. அப்ப கருண் நாயர் ரன் அடிச்சிருக்காரு டொமஸ்டிக்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? தாக்கூர் ஆல்ரெடி இங்கிலாந்துல விளையாடி இருக்காரு, நம்மளே பார்த்திருக்கோம். ஆஸ்திரேலியா டூர்ல விளையாடி இருக்காரு, நம்மளே பார்த்திருக்கோம். இது ஒன்றும் டெபியூ பண்ண போறது இல்ல அவரு. அவே சீரீஸ்ல அவருக்கு ஒன்றும் இது டெபியூ கிடையாது. எத்தனை மேட்ச் இப்ப இங்கிலாந்துல விளையாடி இருக்காரு நம்ம இப்ப பார்த்திருக்கோம். இப்ப டெபியூட்டன்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கும் எனக்கு ஷார்துல் தாக்கூர் இந்தியாவுக்கு விளையாண்டு 3 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு நம்பர் 8 ஸ்பாட் வந்து ஒரு ஐ நீட் மோர் பவுலர் தேன் அ பேட்டர். நம்பர் 8 ஸ்பாட்டுக்கு அவ்வளவுதான், சிம்பிள். அந்த ரோலுக்கு எனக்கு பவுலர் தான் பிரைம் குவாலிட்டி, பேட்டரை விட. அவ்வளவுதான். அப்ப பிடிடி சீரீஸ்ல இதுவும் பாருங்க, நிதிஷ்குமார் ரெட்டி தான் விளையாட போறாங்க கேட்டா. ஏன்னா பிஜிடி சீரீஸ்லயும் அவங்க நிதிஷ்குமார் ரெட்டி தான் 5th bowling ஆப்ஷனை யூஸ் பண்ணாரு. ஒண்ணுமே பண்ணல. பிஜிடி சீரியஸ்ல சொல்றீங்க, பிஜிடி சீரியஸ்ல என்ன பவுலிங் போட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை ஓவர் போட்டாரு, எத்தனை விக்கெட் எடுத்தாரு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு வந்து என்னோட இதுல வந்து அங்க விக்கெட் டேக்கர் தான் வேணும், பவுலர் தான் வேணும். பவுலர் ஹூ கேன் பேட் தான் எனக்கு வேணும், நம்பர் 8ல. அதனால நான் ஐல் கோ வித் ஷர்துல் தாக்கூர். ஓகே, நான் நம்பர் 9 வரைக்கும் பேட்ஸ்மேன் வச்சுட்டு எனக்கு பிரயோஜனமே இல்லை. ஓகே. So what are your thoughts out of the England series? New WTC cycle. So what do you feel? இங்கிலாண்டோட பவுலிங் வீக், இங்கிலாண்டோட பேட்டிங் ஸ்ட்ராங். நம்ம வந்து பேட்டிங் அதே ஆஸ்திரேலியா டூருக்கு சொன்னதுதான், எந்த டீம் நல்லா பேட்டிங் பண்ணாலும் அந்த டீம் ஜெயிக்கும். நம்ம பவுலிங் ஸ்ட்ராங். ஈவன் பும்ரா இல்லைனா கூட இது ஒரு நல்ல டீமா தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு டஃப் கொடுக்குற டீமா தான் நான் நினைக்கிறேன். ஹர்ஷித் ராணா டிராப் பண்ணதை நான் ரொம்ப நான் என்ன சொல்றது ஹாப்பியா இருக்கேன். அவர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஐபிஎல் ஃபார்மை கூட்டிட்டு வந்து ஆஸ்திரேலியா டூர்ல போட வச்சு கண்ணாபின்னு போட்டுட்டு இருந்தாரு. ஒரு லென்த் ஒண்ணுமே சரியில்லை. அது அகைன் ப்ரூவ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஐபிஎல் போய் ஒழுங்காவே போட முடியல. ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு நல்ல வெல்கம் பிக் என்னை கேட்டா. இல்ல, ஹர்ஷ்தீப் சிங் ஏன் வெல்கம் பிக் நான் சொல்றேன்னா, ஹர்ஷ்தீப் சிங் வந்து இங்கிலாந்து கவுண்டிக்கு ரீசெண்டா விளையாடி இருக்காரு. லாஸ்ட் இயர் விளையாண்டு இருக்காரு. எந்த டீம் எனக்கு தெரியல, இங்கிலாந்து கவுண்டில விளையாடி இருக்காரு அவர் ஹர்ஷ்தீப் சிங். அதனால சொல்றேன். Almost all Indian domestic players who are not playing Test are playing county cricket in England. So நானும் ஒரு குட் சீரீஸா இருக்கும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் கான்டெஸ்டடா இருக்கும். ஏன்னா இந்தியாவோட bowling வந்து பெட்டர் than their batting. Do you accept? கண்டிப்பா. அதே மாதிரி only because India is playing in England. அதே மாதிரி இது ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ். அன்லஸ் நம்ம பேட்டிங் எல்லாமே கிளிக் ஆச்சுன்னா, இங்கிலாந்து வீக்கா தான் இருக்காங்க பவுலிங்ல. இது ஒரு நல்ல சான்ஸ். 3-2 அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இந்தியாவுக்கு. ஏன்னா பிரைம் ஆஸ்திரேலியா மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு வீக்கான ஒரு இங்கிலாந்து தான் என்னை கேட்டா. bowling let's move on from the England series. So let's move on from the England series. Now IPL. So the top 4 is decided, which is GT, PBK, RCB and MI as of now. So all team has got 1 matches. So Sriram, your thoughts on the top 2? MI, GT top 2, Punjab RCB 3-4. MI. So you're predicting RCB to lose against LSG and GT to win against CSK. ஆமா. So GT ஆபீஸா CSK தோக்க தான் போகுது, டவுட்டே இல்ல. So Sriram is giving a early prediction. So நான் என்ன நினைக்கிறேன்னா, I feel GT will be in the same 18 points. PBKs will be in the 17 points and RCB 17 points. MI மட்டும் 18 points போகும் நான் நினைக்கிறேன். So I predict GT to lose against CSK, PBKs to lose against MI, RCB to lose against LSG. So I feel MI and GT. Yes. MI and GT. Correct. But I feel GT will lose against CSK.
ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஈவன் மேட்ச் கையில இருந்தா கூட சிஎஸ்கே திரும்ப கொடுத்துருவாங்க, எங்களுக்கு வேணாம், நாங்க இந்த சீசன் ஃபுல்லா தோக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம்னு கொடுத்துருவாங்கன்னு தோணுது. அது மாதிரி நிறைய மேட்ச் நடந்துருச்சு. ஸோ அதனால இந்த ஈவன் லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் மேட்ச் கூட நம்ம தான் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டோம், நாங்க ஜெயிக்க மாட்டோம் தோக்க தான் போவோம் சைட்டு. அதனால பேட்டிங் மேல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீவ் இருக்கு. அன்லெஸ் ஒரு மிராக்கிள் பட் இன்னிங்ஸ் அடிச்சாதான் உண்டு. ஆனது பட் த ஈஸியஸ்ட் பிக்சர் ஐ திங்க் இஸ் ஃபார் ஆர்சிபி ஐ திங்க் அப்படி சொல்ல எல்எஸ்ஜி. முடியாது. எல்எஸ்டில எல்லாம் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க அன்னைக்கே. இது வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து எங்க நடக்க போகுது? லக்னோல நடக்க போகுது. ஆஹ் நல்ல பிச்சர் தான் இருக்கு. அவ்வளவுதான் இப்ப அடிச்சாங்க ஜிடிய. பட் எல்எஸ்ஜி bowling weak, so ஆர்சிபி கேன். பட் ஆர்சிபிக்கு நிறைய டீம் டேவிட் வேற இன்ஜூர்டு, ஜார்ஜ் ஹெசல்வுட், ஸோ அவங்களுக்கும் கஷ்டம் தான். கஷ்டம் தான், தெரியல, அன்பிரடிக்டபிள் தான். பட் ஐ ப்ரெடிக்ட் சிஎஸ்கே வில் லூஸ். ஸோ ஸோ இப்போ நம்ம இதாவது பிளேயர் அபிலிட்டி இஷ்யூஸ் தான் பார்ப்போம். ஜிடிக்கு வந்து பட்லர். ஸோ நீங்க எப்படி 11 மாடிஃபை பண்ணீங்க? டேரக்டா குஷால் மெண்டஸ் கொண்டு வந்துடுறீங்களா இல்ல வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்து கீழே ஓவர்சீஸ் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? நான் வந்து ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்ட் நம்பர் 4 தான் கரெக்டா இருக்கும். ஸோ என்னை கிட்ட ரபடாக் பல அவங்க ஜெரால்ட் கோட்ஸிக்கே போகலாம். இல்ல இன்ஃபேக்ட் அவங்க தேவை கூட இல்ல, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டர் தான் தேவை. நிறைய அவங்களுக்கு எக்கச்சக்க பவுலர் ஆப்ஷன் இருக்காங்க. அர்ஷத் கான் 4 சீம் பவுலரு, ஒரு எனக்கு தெரிஞ்ச நிறைய இது பண்றாங்க. அன்னைக்கு பார்த்தா வெறும் 5 பேட்டர் தான் இருக்காங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏதாவது ஒரு கிரன்ச்சான சுச்சுவேஷன்ல சடனா 3-4 விக்கெட்ஸ் போயிருச்சுன்னா அடுத்து ஒரு 10 ஓவர்ஸ் ஆடுற பேட்டர் கிடையாது. அது வந்து நம்ம எம்ஐ மேட்ச்லயே பார்த்துருக்கோம். ஷாருக் கான் எப்படி ஆடினாரு, திவாட்டி எப்படி ஆடினாரு, ரஷீத் கான் எப்படி ஆடினாரு நம்ம பார்த்தோம். நம்ம எம்ஐ அகேன்ஸ்டா கூட விக்கெட்ஸ் போயிருச்சுன்னா. நான் அதனாலதான் சொல்றேன், அங்க ஒரு ஒரு பேட்டர் வேணும், ஒரு ஆங்கர் பண்ணி வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒருத்தர் இருந்தா கூட ஓகே தான். இல்ல குஷால் மெண்டிஸும் ஓகே தான். பட் குஷால் மெண்டிஸ் ஸ்ட்ரைட்டா ஒரு பிளே ஆஃப்ல டெபியூ பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன கேட்டா பெட்டர் வந்து ஒன்டன் வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்கலாம். ஸோ ஆனா நான் வந்து பிளே குஷால் மெண்டஸ் நினைக்கிறேன். அண்ட் ரபார் டெஃபினெட்லி நீட் டு பிளே ஜெரால்ட் கோட்ஸியே. அவங்களுக்கு பவர் பிளே ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்கு. அவங்களுக்கு பவர் பிளே ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்கு. சிராஜ் இருக்காது, முகமது அர்ஷத் கான் நல்லா போடுறாரு. ஸோ ஐ ப்ரிஃபர் மிடில் ஓவர் அண்ட் டெத் ஓவர் பவுலர் ஜெரால்ட் கோட்ஸியே. ஆமா, இம்பாக்ட் இப்போ பிளேயிங் லெவல்ல இப்ப குஷால் மெண்டிஸுமே கொண்டு வரல என்ன கேட்டா. பட்லர் எல்லாம் குஷால் மெண்டிஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தேவை உங்களுக்கு. சோ பிபிகே யாரோ ஒரு பேட்டர். சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு பிபிகேஸ். அவைலபிலிட்டி இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது. ஆனா நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுவேன் அவங்க லெவல்ல டெஃபினெட்லி. நான் மார்க் ஆன்சன் பதிலா ஐ கோ ஃபார் அந்த ஜேவியர் பார்லெட். மார்க் ஆன்சன் எனி டே மார்க் ஆன்சன் தான். நான் மார்க் ஆன்சன் உமர் ஜாய். சாரி உமர் ஜாய் பதிலா வேணா ஓகே. ஆனா மார்க் ஆன்சன் இஸ் சர்டன். உமர் ஜாய் வந்து அவ்வளவு கீழே பேட்டிங். அப்புறம் உமர் ஜாய் எனக்கு கேட்டா உமர் ஜாய் ஒரு bowling versus பார்லெட் ஒரு bowlingனா ஐ கோ ஃபார் பார்லெட். டிபெண்ட்ஸ் ஆன் ரோல். ஸ்டாய்னிஸ் இருக்காருன்னா உமர் ஜாய் தேவையே இல்லை நீ கேட்டா. கரெக்ட். சஷாங்கும் இருக்காரு அதுக்கு அடுத்து, அப்புறம் எதுக்கு நம்பர் 6 வரைக்கும் பஞ்சாபோட பேட்டிங் நல்ல சாலிடாவே இருக்கு. எல்லாரும் கரெக்டா அவங்க ரோல இது பண்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஜார்ஜ் இங்கிலீஷும் கரெக்டான டைம்ல நல்ல கிக் அப் பண்றாரு. ஆமா. சோ செஹல் ஹர்ப்ரீத் பார் வார்த்தைக்கு முன்னாடி ஃபார்ம் கரெக்டா வந்துடுறாரு. பஞ்சாபோட போலிங் தான் இதோ ஒரு மேட்ச்ல மாட்டிக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் சொல்றேன். ஹர்ஷ்தீப் சிங், மார்க் ஆன்சன் வந்து அவருக்கு ரிதம் கிடைச்சிச்சுன்னா நல்லா போலர். ஆனா அவரை முதல்ல நம்ம அட்டாக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அவருக்கு ரிதம் சான்ஸ் இருக்கு. கரெக்ட். அப்புறம் உமர் ஜாய் பார்லெட் அது வந்து நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் ஸ்டாய்னிஸ். ஆமா, அவங்க போலிங் தான் கொஞ்சம் வீக் லிங்க். அவங்க பேட்டிங் வந்து செம ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஸோ ஸ்ரீராம் ஆர்சிபி
Any எஸ். changes? Anyways, Tim David is injured. I don't feel he'll play the next match. டவுட் தான் டிம் டேவிட், எனக்கு தெரியல. பட் பேக்கப்ஸ் உங்களுக்கு இப்போ பேட்டிங் வந்து சால்ட் இருப்பாரா பிளே ஆஃப்ஸ்க்கு? பிளேயர் ஃபால்ட் இருப்பாரு. டாஸ் இஸ் மோஸ்ட்லி இந்த டோர்னமெண்ட் ஆடுவாருன்னே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஓகே, தெரியல. அப்படின்னா ஓகே, நிகிரியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். யாரு நிகிரியும் போயிடுவாரு பிளே ஆஃப்க்கு. ஐ ஃபீல் நிகிடி வந்து நான் லெவல்ல ஆட மாட்டேன் நெக்ஸ்ட் மேட்ச். வேற ஆள் இல்லையே, யார் ஆடலாங்க? இல்ல ரசிக் தார் சலாம் தான் ஆடலாம். மயங்க் அகர்வால் பதில ஐ பிளே ஜேக்கப் பெத்தல். அப்ப டிம் டேவிட் இல்ல கரெக்ட். அப்புறம் டிம் டேவிட் பதில வேற ஆப்ஷன் இல்ல, டெட் ஸ்டோன் தான் வந்தாகணும். டெட் ஸ்டோன் வேஸ்ட். டெட் ஸ்டோன் கொண்டு வந்து அந்த ஸ்லாட்டை கொண்டு வரதுக்கு அது வெள்ளம் பெத்தலையே கொண்டு வந்துட்டு போலாம். இல்ல பெத்தல் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் மயங்க் அகர்வால். வேணா டிம் டேவிட் பதில நீ வேற இன்னொரு இந்தியன் ஆடலாம். அந்த யங் பினிஷர் ஃபர்ஸ்ட் சிக்கார் ஆடலாம். எனக்கு கேட்டா லுங்கி கிடி பதில இவன் ரசிக் ஜார்ஸ் எல்லாமே ஆடலாம். வேற வழியும் இல்ல உங்களுக்கு. நுவான் துஷாரா ஆடலாம். நுவான் துஷாரா வெரைட்டி, அது வேணா பண்ணலாம். நுவான் துஷாரா போன வருஷம் கொஞ்சம் டீசென்டா தான் பண்ணாரு எம்ஐக்கு. சோ ஐ ஃபீல் அவங்க நிகிரி பண்ண நுவான் துஷாராவே கொண்டு வரலாம். ஆமா. சோ எம்ஐ நல்ல ரீப்ளேஸ்மென்ட் தான். அதுக்கு பதிலா பாஸ்டோ பிரச்சனையே கிடையாது, ஸ்ட்ரைட்டாவே ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வில் ஜாக்ஸுக்கு கிளீசனா சரித் அஸ்லங்கா. சரித் அஸ்லங்காலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க விளையாட வைக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளீசன் வந்து யாருக்கு? கார்பின் பாஷ் லெவல்ல ஆட மாட்டாரு. விட்டு கார்பின் பாஷ்லாம் சாண்ட்ல இருக்காங்க, பிரச்சனை இல்ல. அவங்க இல்லாமலே நான் போல்ட்டோட சேர்த்து 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க, தேவையே கிடையாது. சோ யூ ஆர் ஓபனிங் வித் பேஸ்டோ. நம்பர் 3 வில் பிளே திலக். அப்ப ஜாக்ஸ் பதிலா எக்ஸ்ட்ரா இந்தியன் யாருக்கு போவீங்க? டாக்டர் ராபின் மின்ஸ். நான் வந்து நான் டைரக்டா ரீப்ளே பண்ணுவேன். நான் ஒரே ஒரு சேஞ்ச், ரோஹித் சர்மா ஜானி பெஸ்ட்ரோ ஓபனிங் பண்ணிட்டு திலக் வர்மா 3, சூரியகுமார் அப்புறம் சரித் அஸ்லங்கா விளையாடலாம்னு நினைக்கிறேன். சரித் அஸ்லங்கா அங்க வந்தாருன்னா அவங்களோட அதுக்கு ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், அதுக்கப்புறமா ராபின் மின்ஸ கொண்டு வந்துச்சுக்கலாம். வேணும்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சரித் அஸ்லங்காலாம் ஆட மாட்டாங்க. ஆடினாலும் சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். நம்பர் 5 ரொம்ப கஷ்டம் தான். தெரியல, மேபி ஆடலாம். சரித் அஸ்லங்காவே 1 ரன் கூட இறக்கி விடலாம், ஜஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி அடிச்சுட்டு போங்கன்னு. பட் ஐ ஃபீல் அவங்க திலக்க கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அது ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க டீம் அப்படி செட் ஆயிடுச்சு. ஆமா. So your early top 2 predictions and winner prediction. Early prediction. Winner வந்து MIR GT. Anyone. MI. பிளே ஆஃப் வரும்போது அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுவாங்க. இப்ப அப்படிதான் நடக்குது. எல்லா டீமும் கொஞ்சம் ஃபேட் ஆகுறாங்க. இந்த கேப்புக்கு அப்புறம் ஃபேட் ஆகுறாங்க. MI மட்டும் தான் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவா இருக்காங்க. பட் ஆனா MI எலிமினேட்டருக்கு வந்தா கொஞ்சம் கஷ்டம் நான் நினைக்கிறேன். அதான் சொல்றேன், MI வந்து பிளே ஆஃப்ல தான் பிளே ஆஃப் பீஸ்ட் ஆவாங்க. அதனால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது MI. ஸோ ஸ்டில் ஐ கோ வித் MI தான். என்ன எனக்கு வீக்னஸே இல்லை. MIட்டு என்ன வீக்னஸ் இருக்குன்னே தெரியல. ஏதோ 1-2 பேரோட ஃபார்ம் தான் கொஞ்சம் வீக்னஸா இருக்க தவிர மற்றபடி பவுலிங்ல கடப்பாறையா இருக்காங்க. ஐ ஃபீல் MI வந்து சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுக்கணும். சூரியகுமார் யாதவ் வந்து நம்ம அருமையா கழிச்சா MI கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவோட விக்கெட் எடுக்கணும், திலக் வர்மா விக்கெட் எடுக்க கூடாது. அதை வந்து அவங்க டெல்லி மிஸ் பண்றாங்க. ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இந்த சீசன் ஒன்னும் பண்ணல அவ்வளவா. ஹர்திக் பாண்டியா ஒரே ஒரு மேட்ச் தான் அடிச்சாரு. அப்புறம் நமந்தீர் குட் டேலண்ட்,
செம Uh, டேலண்ட் uh, uh, நமந்தீர் எல்லா மேட்சும் இம்பாக்ட் 10 பால் 25 10 பால் 50 சரி 30 அந்த மாதிரி நல்லா செம இம்பாக்ட் கொடுக்குறாரு. ஈஸியா 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ நல்ல பிளேயர் so நமந்தீர். so I feel GTA has a chance to go to finals. So I feel GTA will win this tournament. ஓகே, ஜெயிச்சா ரொம்ப ஹாப்பி தான். So Sriram doesn't want MI to win. பட் ஆனா நம்ம டசன் வான்ட்னு சொல்லலாம். பட் ஆனா அவங்களோட ஃபார்மும் கரண்ட் பிளேயர்ஸையும் பார்க்கணும்ல. நம்ம Mm. என்னன்றது தான் நான் சொல்ல முடியும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை திணிக்க முடியாதுல்ல. Correct. So we'll be back with our next video. Hope you liked it. Bye. பாய்.